தமிழ் மற்றும் தெலுங்கு பட உலகில் கடந்த 12 ஆண்டுகளாக முன்னணி கதாநாயகியாக வலம் வந்து கொண்டிருப்பவர் நடிகை அனுஷ்கா. அருந்ததி படத்தில் மந்திரவாதிய பந்தாடிய ஆக்ரோஷமான நடிப்பு அனைவரின் மனதையும் கவர்ந்த ஒன்று. அது மட்டும் இல்லாமல் பாகுபலி, ருத்ரமாதேவி போன்ற படங்களில் ராணியா வந்து வாள் வீசியதும், இஞ்சி இடுப்பழகி படத்தில் எடையை கூட்டி குண்டு பெண்ணாக வந்ததும் இவரது நடிப்பை வெளிப்படுத்தியது. வேட்டைக்காரன், சிங்கம், வானம், தெய்வ திருமகள், லிங்கா, என்னை அறிந்தால் போன்ற பல படங்களில் நடித்து அனுஷ்கா தன் நடிப்பால் ரசிகர்களை கவர்ந்திருக்காங்க. ஆனால் அவருக்கு 36 வயசு ஆகிறதால பட வாய்ப்பு குறைஞ்சிக்கிட்டே போகுதாங்க. பாகுபலி பார்ட் 2, ஓம் நமோ வெங்கடேசாய, சிங்கம் 3, பாக்மதி ஆகிய 4 படம் மட்டும்தான் கையில் இருக்கான். அதுலேயும் அவர் நடித்து முடிச்சிட்டாராம். சிங்கம் 3 அடுத்த வாரம் ரிலீஸ் ஆகிடுமா? அதை தொடர்ந்து மற்ற படங்களும் ரிலீஸ் ஆகிடுமா? வேறு எந்த படமும் இப்போதைக்கு அவர் கையில் இல்லையா? வயது அதிகமாக இருக்கிறதால இளம் நடிகர்கள் ஜோடி சேர மறுக்கிறாங்களாம். புதிய கதாநாயகிகளின் வரவு அதிகமாக இருக்கிறதால அனுஷ்கா மார்க்கெட்டில் சரிவு ஏற்பட்டுள்ளதாம். இதனால் அனுஷ்காவுக்கு விரைவில் திருமணம் செய்து வைக்க ஆர்வம் காட்டி வருகிறார்களாம் அவரது பெற்றோர்கள். இதனால் விரைவில் அனுஷ்காவுக்கு திருமணம் ஆகிடுமா? சினிமா வாய்ப்பு அதிகம் இல்லாததால் ஹோட்டல் தொழில் பண்ணலான்ட்டு முடிவு பண்ணியிருக்காங்கன்னு தெலுங்கு பட உலகில் பேசப்படுது. சம்பாதிச்ச பணத்தை ஹோட்டல் தொழிலில் முதலீடு செய்யலான்னு இருக்காங்களாம் அனுஷ்கா. அதனால் ஹைதராபாத் மற்றும் சென்னையில் ஹோட்டல் ஆரம்பிக்கலான்னு இருக்காங்களாம். மேலும் பல சுவாரஸ்யமான தகவல்